விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பா போட்டியிடும் கழக வெற்றி வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் ஆதரிச்சு சேலம் நாடாளுமன்ற உறுப்பினரும் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான டி.எம். செல்வகணபதி அவர்கள் அன்னியூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதி பெண்களிடம் மாண்புமிகு முதல்வர் தலைமையிலான திமுக ஆட்சியில 3 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட மகளிர் நலத்திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். பெண்களுக்கென்று பிரத்யேகமாக இந்தியாவே பாராட்டுகிற அளவிற்கு மற்ற மாநிலங்கள் எல்லாம் பாராட்டி பெருமைப்படுகிற அளவிற்கு உங்களுக்கு செய்திருக்கிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அண்ணன் தளபதி ஆட்சி இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. திமுக தான் பெண்களுடைய முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப நாளைக்கு பெண்களுக்கு சொத்துல உரிமை கிடையாது. நான் 4 சகோதரிகளோட பிறந்தவன், விவசாய குடும்பத்துல தான் பிறந்தேன். அந்த 4 சகோதரிகள் அவங்கெல்லாம் அப்ப இருக்கும்போது அவங்களுக்கு சொத்துல உரிமை கிடையாது. தலைவர் கலைஞர் முதலமைச்சரா வந்ததுக்கு பிறகுதான் பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுத்தார். பேர் இருக்கிறோமா, போய் பஸ் ஸ்டாப்ல நின்று நாங்க ஏறினா எங்களுக்கு டிக்கெட் இல்லாம கூட்டிட்டு போனோம். சட்டை பிடிச்சு செல்வனுக்கு டிக்கெட் வாங்கியாமா. புண்ணியவதி நீங்களாம் போனீங்களா, உங்களுக்கு டிக்கெட்டே இல்லையே. மகாராணி மாதிரி உங்களை வச்சு கூட்டிட்டு போறீங்க. உனக்கு அது மிச்சமாக வேண்டும், அது உனக்கு பயன்பட வேண்டும். பிள்ளை வீட்டுக்கு போலாம், அப்பா வீட்டுக்கு போலாம், கல்யாணத்துக்கு போலாம், கோயிலுக்கு போலாம், சந்தைக்கு போலாம், டவுனுக்கு போலாம், எங்க வேணாலும் நீ போலாமே. யாராவது டிக்கெட் கேட்க முடியுமா? எங்களை கேட்பான், உங்களை கேட்க மாட்டான். அதான் அந்த கட்டணம் இல்லாத அந்த பயணத்தை கொடுத்தாரு, எந்த ஆட்சியிலே கொடுத்திருக்கிறார். நம்முடைய தளபதி தான் இன்றைக்கு அதை கொடுத்தார். இன்னைக்கு ஒரு பெண்மணி வந்தது, அன்னைக்கு வந்து ஒரு பை வழி ஒரு டிக்கெட் வச்சிருந்தது. அதை கொடுத்து என்ன நினைச்சு, ஏமா இதை என்ன சொல்றேன் பார்த்துட்டு டிக்கெட் நான் எண்ணி பார்த்தா 838 ரூபா அந்த டிக்கெட் மதிப்பு. ஒரு மாசமா நான் வந்து வண்டியில போனதுனால டெய்லி நான் சேலத்துக்கு வேலைக்கு போயிட்டு வர்றேன்னா எனக்கு இந்த மாசம் மட்டும் 838 ரூபா மிச்சமாயிருக்குதுன்னு சொல்லிட்டு போச்சு. தளபதிக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு போச்சு. ஒரு பெண்மணிக்கு, வேலை செய்யற பெண்மணி, அவளுக்கு 10-5 மிச்சமாகனா அதுதான் அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அந்த உரிமையை கொடுக்கணும்னு சொல்லிதான் இந்தியாவுக்கு முன்னோடி திட்டமாக கொடுத்தார். உங்ககிட்ட ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக அல்ல. சொல்லலையா அவரு, கட்சி நான் உங்களுக்கு பிரியா கொடுப்பேன், எனக்கு ஓட்டு போட்டுன்னு சொன்னாரா? அதுதான் சொல்லல. சொல்லாததையும் செய்த தலைவர் என்று சொல்லுவதற்கு காரணம் அதுதான். ஒரு குடும்பத்தில் அந்த பெண்மணி தாய்மார் இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் நாசமாகிவிடும், நிற்கதியாக இருக்கும். பல குடும்பங்கள் யோசித்து பார்க்கிறோம். இதையெல்லாம் சிந்தித்து பார்த்த தலைவர் இன்றைக்கு இந்தியாவில் யாரும் கிடையாது, நம்முடைய தளபதியை தவிர, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதனாலதான் உங்களை எல்லாம் பார்த்து அவங்களுக்கு உரிமையா அவங்களுக்கு 1000 ரூபாய் தொகை, அவங்க சொந்த காலில் நிக்கணும். சிறுவாடு பிடிச்ச அவங்ககிட்ட கையேந்தி நிக்க கூடாது. அவசரத்துக்கு உனக்கு தலைவலினா கூட ஒரு வெத்தலை பாக்கு வாங்கணும், ஒரு பிட்டு வாங்கணும், அது வாங்கணும்னா கூட நீ அந்த 1000 ரூபாய் உனக்கு பயன்படணும். அவங்க எதிர்நோக்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்லித்தான் அந்த 1000 ரூபாய உன்னுடைய உரிமை தொகை என்று கொடுத்தார், உங்களுடைய உரிமை என்று சொல்லி கொடுத்தார். எந்த தலைவரும் இந்த நாட்டிலே செய்யவில்லை. இது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கு, அத்தனை மாநிலத்துக்கும் முன்னுதாரணமா இருக்கு. அந்த பெண்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். இது அற்புதமான திட்டம், பெண்களுடைய வளர்ச்சிக்காக இருக்கிற திட்டம். இன்னைக்கு நம்ம வீட்டு பெண்மணி, பெண் ஆள பிறந்தவள் என்று நினைத்து பார்க்கிற முதலமைச்சர் நம்முடைய தளபதி ஒருவர் தான். அவள் படித்து பட்டம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவள் பெண்ணாக பிறந்து விட்டால் அதே அந்த 10ஆம் கிளாஸ் முடிஞ்சோன்னு அவளை தாட்டி விடுறாங்க. நிலைமை மாறணுங்கிறதுக்காக தான் அவள் பட்டம் பெற வேண்டும் என்று சொல்லி அவளை படிக்க வைக்கணும்னாரு. படிக்க வைக்கிறதுக்கு நமக்கு தடையா இருக்கிறது பணம் என்று சொன்னால், அந்த பிள்ளை பட்டம் படித்து பட்டம் பெறுகிற வரை மாதம் 1000 கொடுக்கிறேன் என்று